அதிகமாக யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. சும்மா சும்மா ஒரு வீட்டுக்கு நடக்காதீங்க. அதாவது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நித்தம் நடந்தால் முத்தம் சலிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தினமும் நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப சலிப்பு வந்துடுமா. நித்தம் நடந்தால் முத்தம் சலிக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் எப்பயாவது ஒரு நாள் நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா, வாங்க 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 அப்படின்னு சொல்லி 10 தடவை கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. நீங்கள் தினமும் போய் பாருங்களேன். முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு 10 தடவை கூப்பிடுவாங்க. 2வது நாள் வாங்க வாங்க அப்படிம்பாங்க. 3வது நாள் வாங்க அப்படிம்பாங்க. 4வது நாள் நீயா அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது நாள் ஆ ஆ சரி சரி அப்படிம்பாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க, நித்தம் நடந்தால் முத்தம் சலிக்குன்னு சொல்லுவாங்க. சும்மா சும்மா ஒரு வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. சும்மா சும்மா ஒருத்தவங்கள்ட்ட பேசவும் கூடாது. கொஞ்சமாக பேசுங்க, குறைவாக பேசுங்க, அர்த்தத்தோடு பேசுங்க, அருமையாக பேசுங்க, அழகாக பேசுங்க, சிரித்து பேசுங்க, சிந்திச்சு பேசுங்க. நன்றி.